Why did you leave your last job? இந்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் எல்லா இன்டர்வியூலுமே கேட்டுருவாங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எப்படி ஆன்சரே பண்ணக்கூடாது அப்படின்னா, என் பாஸ் வந்துட்டு நெகட்டிவ், கம்பெனி கல்ச்சர் வாஸ் டாக்ஸிக், எனக்கு வந்துட்டு சேலரி வந்துட்டு அதிகமாகணும், அதுக்காக தான் நான் ஜாப் மாறுறேன், இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 100% உங்களை இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏன் இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயர்ஸ் HR கேட்குறாங்க, ப்ளஸ் எப்படி பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணணும், அதுக்கான ஃப்ரேம் ஒர்க், அதுக்கான சாம்பிள் ஆன்சர் எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஹாய், ஐம் டாக்டர் கருணா. ஐம் a veterinary intern salary growth expert. I am on a mission to help 1 lakh Tamil working professionals like you to achieve your dream salary and dream promotion much faster than you ever thought possible. Let's get into the video. இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கேட்குறாங்க எம்ப்ளாயர்ஸ்? நம்பர் 1, டு செக் யுவர் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிலேபிலிட்டி. அப்படின்னா என்ன? நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு 6 மாதத்துக்கு ஒன்ஸ், 1 வருஷத்துக்கு ஒன்ஸ் மாறிட்டே இருக்கீங்களா, நீ ஒரு ஜாப் ஷாப்பரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. பிகாஸ் ஸ்டேபிளான பீப்புளை தான் வந்துட்டு எவ்ரி கம்பெனியில் வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. மாறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பெனிஃபிட் இல்லை, உங்களுக்கும் பெனிஃபிட் இல்லை. திஸ் இஸ் த நம்பர் 1 ரீசன் ஒய் எம்ப்ளாயர்ஸ் ஆஸ்க் யூ த கொஸ்டின். அண்ட் நம்பர் 2, நீங்கள் உங்களுடைய ப்ரீவியஸ் கம்பெனியில் நல்ல டேர்ம்ஸில் தான் வெளில வந்திருக்கீங்களா, இல்லை ஏதாவது சண்டை போட்டு வந்துட்டீங்களா, இல்லை ஏமாற்றிட்டு வந்துட்டீங்களா, இல்லை வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணாதனால உங்களை வெளியே அமிச்சிட்டாங்களா, இதெல்லாமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஹானஸ்ட்டாக இருக்கணும், பட் ஸ்ட்ராட்டஜிக்காக ஆன்சர் பண்ணணும். மேபி அந்த கம்பெனி கல்ச்சர் பிடிக்காம வெளில வந்திருப்பீங்க, மேபி அந்த கம்பெனியில் பாஸ் பிடிக்காம வெளில வந்திருப்பீங்க, அவர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வெளில வந்திருப்பீங்க. பட் எப்படி வந்துட்டு அதை ஸ்ட்ராட்டஜிக்காக டிப்ளமேட்டிக்காக எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான சாம்பிள் ஆன்சர்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 1, பாசிட்டிவ் பாஸ்ட். உங்களுடைய பாஸ்ட் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக பேசாதீங்க. அதை பற்றி என்ன பாசிட்டிவ் இருக்கோ அதை பற்றி பேசுங்க. பிகாஸ் இட் ஷோஸ் யுவர் ப்ரொஃபஷனலிசம். எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஐ ஹேட் a great experience at XYZ company. I learned a lot about foundation of digital marketing, influencer marketing, organic marketing, and worked on some amazing projects. I also built my expertise in SEO, organic marketing, paid ads, and analytics. Step number 2, reason for leaving. However, now I'm ready to take on some bigger projects, bigger challenges, and take on even more responsibilities so that I can drive more business growth. I felt it was the right time for me to get into leadership roles so that I can drive direct business growth. And I'm super excited for this opportunity. Step number 3, why your company? Your company has always been a dream company for me because of its vision, culture, and impact it creates in the marketplace. 3 years ago, I know I was not ready for the role, but now I built the expertise and leadership skills and result-oriented mindset to succeed in this role. I'm super excited to contribute to the growth of your company. Some of the pro tips. Number 1, keep it positive. Number 2, keep it concise, 30 to 60 seconds, and also be confident. Number 3, show alignment and excitement to the new company that you are joining. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்டர்வியூ டிப்ஸ், ஜாப் சர்ச் டிப்ஸ், சேலரி நெகோசியேஷன் டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த மாஸ்டர் கிளாஸ் பேர் சேலரி சீக்ரெட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாஸ்டர் கிளாஸில் லைவாக நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நானே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி தருவேன். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணீங்க அப்படின்னா நான் மாஸ்டர் கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தரேன். I will see you inside the master class.